ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்களின் கந்தசாமி. நம்ம ஹனி கேம்பஸ்ங்கிற சேனலில் நெட்வொர்க்கை பற்றி முழுசாக நம்ம சேனலில் பார்க்கலான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி இது 2வது வீடியோ. ஏன் நெட்வொர்க்கை பற்றி பார்க்கலான்னா, இன்றைய காலகட்டத்தில் நெட்வொர்க் வியாபாரம் ஒரு அற்புதமான ஒரு வியாபாரம். இப்போ இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய யூத் தலைமுறைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நெட்வொர்க் வணிகத்தை பற்றி தெரியாத மக்கள் இதை ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் பார்த்துட்ருக்காங்க. இது இன்னைக்கு இந்த நெட்வொர்க் வணிகத்துக்கு நம்மளோட இந்திய அரசாங்கம் கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாச்சு. ப்ளஸ் தரமான நெட்வொர்க் நிறுவனங்கள் ஏற்கனவே பழமையான நிறுவனங்கள் இருக்குது. அது போக புது புது நிறுவனங்கள் இந்தியாவில் இன்னைக்கு உருவாகி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நெட்வொர்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஏன் இன்றைய இளைஞர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த வணிகம் இந்த வியாபாரம் செய்வதற்கு பெருசாக முதலீடு தேவையில்லை. 1. 2வது, முழு நேரமாக செய்யணுமானா தேவையில்லை. இதுக்கு நிறைய அனுபவம் தேவையானா அதுவும் தேவையில்லை. எல்லாமே நம்ம இந்த வியாபாரத்தில் இறங்கி இந்த வியாபாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வியாபாரத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டு இந்த வியாபாரத்தை செய்ய போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணணும்னா பல லட்சங்கள் நம்ம முதலீடு போட வேண்டியிருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபாய் நம்ம முதலீடு போட வேண்டியிருக்கு. அப்போ இந்த 10 லட்ச ரூபாய் முதலீடு போட்டதில் லாபம் வந்துருச்சுன்னா நமக்கு ஓகே. ஆனால் அந்த லாபம் வராமல் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களோட வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற ஒரு சிந்தனை உருவாகிடும். அப்போ இந்த ஒரு பயம் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் சரி இளைஞர்கள்ட்டையும் சரி, ஒரு முதலீடை போட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பித்தா அது நமக்கு நஷ்டமாயிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அந்த கடன் வாங்கி ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைனா கையில் சேர்த்து வச்சுருந்த பணத்தை போட்டு கூட வியாபாரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அது நஷ்டமாயிருச்சுன்னா ஒன்று சேர்த்து வச்ச பணம் நஷ்டம், கடன் வாங்கியிருந்தால் அது வட்டிக்கு வாங்கியிருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கூட வாங்கியிருக்கலாம். குறிப்பிட்ட காலத்தில் அதை நம்ம கொடுக்கணும். அப்போ அது நஷ்டமாயிருச்சுன்னா அதுவும் நமக்கு கஷ்டம். இதனால் இன்றைய மக்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொடங்குவதற்கு பயத்தில் இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்றைய காலகட்டத்தில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுங்கிறது தேவையில்லை. அதனால இளைஞர்களே வாங்க, நெட்வொர்க்கில் உள்ள ஜாயின் பண்ணுங்க, தேடுங்க. நல்ல நிறுவனங்கள் எது அப்படின்னு சொல்லி தேடுங்க. அனைத்து மக்களும் தேடுங்க. ஏன்னா இந்த நெட்வொர்க் வணிகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு நேரமாக நம்ம செய்ய தேவையில்லை, பகுதி நேரமாக செஞ்சாலே போதும். இன்னைக்கு நிறைய மக்கள், நிறைய இளைஞர்கள் தான் படித்த படிப்புக்கு போதிய வருமானம் இல்லை, நான் செய்யக்கூடிய வேலையில் ஓரளவு வருமானம் கிடைக்குது, அந்த வருமானத்தை வச்சு நம்ம பெருசாக நம்மளோட கனவுகள் இல்லை நமக்கு தேவையான நம்மளோட ஆசைகளை கூட நிறைவேற்றிக்க முடியலை. அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாயிருச்சு. அதனால் ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர்களுக்கு இந்த நெட்வொர்க் வணிகம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் வாங்க, நெட்வொர்க்கை தேர்ந்தெடுங்க. இந்தியாவோட கைட்லைன்ஸ் என்ன, இது எப்படி நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொண்டு போவோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.